பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் நேற்றைக்கே நம்முடைய ஜெபங்களையெல்லாம் கவனமாய் கேட்டிருக்கிறார். ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கும் நம் ஜெபத்திற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்திருக்கிறாங்களா? பார்த்துக்கொள்ளுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கும்படிக்கு இந்த நாளிலே நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருப்பீர்கள். பல தேசத்திலிருந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் இந்த நாளில் முதலாவது ஒரு பாடல் பாடி அதன் பிறகு நாம் சாட்சி வேலைக்குள்ளே செல்ல போகிறோம். உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்திருக்கிறாங்களான்னு ஒரு முறை அப்படி கவனித்து கொள்ளுங்கள். அவங்கள கூட்டி கொண்டு வந்து உட்கார வைங்க. என்று அவங்களோடு இன்றைக்கி ஆண்டவர் பேசுவார். உங்களோடு ஆண்டவர் இன்றைக்கி பேச போகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதை பெற்றுக்கொள்ளணும். ஆரம்பத்திலேருந்தே அவருடைய பாத்தில் உட்காரணும். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் அன்போடு கூட அழைத்து இந்த ஜெபத்தில் பங்கு பெற வைங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவரை ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? ஒரு நிமிடம் அப்படியே உங்களுடைய கண்களை மூடி இயேசுவை கண் முன்னாலே நிறுத்தி உங்களுடைய வலது கரத்தை முடிந்தால் உயர்த்தி, இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். ஐ லவ் யூ மை ஜீசஸ். இன்னும் அதிகமாய் நான் உம்மை நேசிப்பேன். இன்னும் அதிகமாய் நான் உம்மை நேசிப்பேன். நான் உம்மை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மை ஜீசஸ். ஐ லவ் யூ. நான் இன்னும் அதிகமாய் நேசிப்பேன். உன் மேலே நான் அன்பு வைத்திருக்கிறேன். காரணம், என் மேலே நீங்கள் முந்தி அன்பு கூர்ந்தீங்க. எனக்காக சிலுவையிலே மரித்தீங்க. எனக்காக சிலுவையிலே பாடுபட்டீங்க. என் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் நீங்கள் சுமந்தீங்க. என் பாவத்தை மன்னிக்க ரத்தம் சிந்தினீங்க. என்னை சுகமாக்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்க. என் சாபங்களை எல்லாம் நீக்குவதற்கு முள்முடி ஏற்றுக்கொண்டீங்க. எனக்காக சிலுவையிலே நீர் மரித்த அந்த அன்புக்கு நினைத்து உம்மை துதிக்கிறேன். நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கணும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஐ லவ் யூ மை ஜீசஸ். இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன் அப்பா. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதித்திருக்கிறது. இதில் ஒரு அற்புதம் நடந்துராதா? ஒரு விடுதலை கிடைச்சிராதா? இதிலிருந்து ஒரு நன்மையான காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா என்ற எண்ணத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுகிறபடி இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இதை பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக அவர் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து தன் சரீரத்தில் தழும்புகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறதுனால இன்றைக்கு நீங்கள் என்ன கேட்பீங்களோ ஆண்டவர் தருவார். நீங்கள் வீட்டில் இருந்தே ஜெபிக்கலாம். இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும், என்ன கேட்பீங்களோ நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அப்படியா? அதற்கு சில சாட்சிகள் ஆதாரமாக இருக்கிறார். நான் அந்த சாட்சிகளை வாசிக்கும்போது நீங்கள் கவனித்தா என்ன மாதிரிலாம் இயேசு அற்புதம் செய்கிறார். வேறு வியாதியை குணமாக்குவது மாத்திரம் அல்ல, ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியத்திலும் இயேசு அற்புதம் செய்து அவனை மகிழ பண்ணுகிறவர். அந்த சாட்சிகள் தான் அந்த ஆதாரம். சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேட்குறீங்களா? முதலாவது சகோதரர் ரோஹித், சென்னையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. இவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு பாருங்கள். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆலயத்திற்கு சென்றாலும் கிறிஸ்து எனக்குள் முழுமையாக இல்லாமல் இருந்தேன். இயேசு இல்லாமலேயே நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அதுதான் அவர் எழுதியிருக்கிறார். நான் கடந்த 12 வருடமாக ஒரு சினிமா நடிகருக்கு அப்படி ஒரு விசுவாசமான ரசிகன். எனக்கு திருமணமான பின்பும் நான் மாறவில்லை. நான் வாங்குகிற சம்பளத்தில் அந்த நடிகரின் படம் சினிமா வெளியானவுடன் பேனர் வைப்பது, ரசிகர் மன்ற வேலைகள் செய்வது போன்றவற்றில் முன்னால் நிற்பேன். அந்த நடிகருக்கு பிறந்த நாள் என்றால் முழு நாளும் அவர் வீட்டுக்கு எதிரே தவம் கிடப்பேன். அவர் வெளியே வந்து கை அசைத்தால் மட்டும்தான் அந்த இடத்தை விட்டு போவேன்.
அந்த அளவிற்கு ஒரு தீவிர ரசிகனாக இருந்தேன். 2021ஆம் ஆண்டில் உங்களுடைய ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து பேசினீர்கள். எனக்குள் என்னுடைய நிர்விசாரமான வாழ்க்கை குறித்து ஒரு பயம் வந்துவிட்டது. அன்றைக்கே என்னை நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். அப்பொழுது ஒரு கரம் என்னை தொட்டு, உலக அன்பை தேடி ஓடாதே, என்னிடத்தில் வா என்று எனக்குள் ஒரு குரல் கேட்டது. 2 காரியம். ஒன்று, அவருடைய தொடுதல், ஆண்டவர் தொட்டதை உணர்ந்திருக்கிறார். 2வது, ஆண்டவர் பேசின குரல், சும்மா உலகத்தில் அவங்கள தேடி போகாத, அதெல்லாம் மாயை, உண்மையான அன்பு, அதுக்கு என்னிடத்தில் வா என்று குரல். அப்பொழுது என் ஃபோனில் இருந்த அந்த நடிகரின் 1500 ஃபோட்டோவையும் டெலீட் செய்துவிட்டேன். 1500 ஃபோட்டோ வச்சுருந்துருக்கிறார் பாருங்கள். ஒரு நடிகன் மேலே அவ்வளோ ஒரு கிரேசி. அதன் பிறகு எனக்கு அந்த நடிகரை குறித்த சிந்தனையே வரவில்லை. அதன் பிறகு என் வாழ்க்கையே மாற ஆரம்பித்தது. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஜெபம் செய்கிறேன். என்னுடைய வேலை நேரம் போக எங்கள் ஆலய பாஸ்டருடன் சென்று ஊழியம் செய்து வருகிறேன். ஒரு திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறேன். என்னை சந்தித்து நான் மனம் திரும்பச் செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரர் ரோஹித், ஆண்டவர் வந்து எவ்வளோ பெரிய மாற்றம் கொடுத்திருக்கிறார். இப்படி தான் நிறைய பேர் தவறான காரியத்தில் அன்பை செலுத்தி அது மேலே கிரேசி ஆகி காலம் கடந்து நிறைய பணத்தை வீட்டுக்கு செலவு பண்ணுறதை விட அவங்களுக்கு செலவு பண்ணுறது, அவங்கள கடவுளை மாதிரி நினைக்கிறது. இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாலிபனுக்கு இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையில் ஜெபிக்கிறார், சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். சகோதரி மரிய லூர்து, தென்காசி. நான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவள். என் வயது 78. நான் சுறுசுறுப்பாக என்னுடைய வீட்டு வேலைகளை செய்து வந்தேன். கடந்த 1 வருடமாக டிவியில் சீரியல் பார்ப்பதற்கு அடிமையாக இருந்தேன். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தொடர்ந்து சீரியல் பார்த்து வந்தேன். வீட்டில் எல்லாரும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். ஆனால் நான் விருப்பத்தோடு பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. சனிக்கிழமைகளில் டிவியில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை யாரையும் பார்க்க விட மாட்டேன். நான் தான் டிவியில் சீரியல் பார்ப்பேன். குடும்பத்தில் உள்ளவர்கள் தனித்தனியாக அவர்களின் மொபைல் ஃபோனில் தான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். ஒரு நாள் யதார்த்தமாக ஒரு சின்ன கட்டையை தூக்கி போட்டபோது என் தோள் பட்டையில் உள்ள எலும்பு விலகிவிட்டது. அதன் பிறகு என்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. கையில் அதிகமான வலி காணப்பட்டது. அதனை தொடர்ந்து நடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தபோது பாவத்தை குறித்து பேசினீர்கள். பாவம் நம்மை எப்படி அடிமையாக்கும் என்பதை கேட்டவுடன் நானும் என் இருதயத்தில் குத்தப்பட்டவளாய் மிகவும் துக்கப்பட்டேன். என்னுடைய அடிமைத்தன பாவத்தை அறிக்கையிட்டு அந்த ஜெப வேளையிலேயே ஜெபம் செய்தேன். அன்றைய இரவிலேயே என்னுடைய தோள்பட்டை சரியாகிவிட்டது. இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். தொடர்ந்து ஜெபித்து வருகிறேன். சினிமா சீரியல் பார்ப்பதே இல்லை. அந்த எண்ணம் கூட எனக்கு இல்லை. இயேசுவுக்கு நன்றி. பாருங்கள், ஒரு அடிமைத்தனத்தில் மணிக்கணக்காக நேரத்தை வீணாக்கி அப்படியே ஒரு அடிமைத்தனம், அதில் வெளிவர முடியாமல் ஆண்டவர் பாருங்கள் ஒரு சிக்ஷை மூலமாய் சேர்த்து கொண்டார். கையில் ஒரு வலி வந்து வேதனை தாங்க முடியல. அதுக்காக இந்த நிகழ்ச்சியில் ஜெபித்த போது இயேசு சுகமாக்கி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதோடு அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை உங்களுக்கு தேவை. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு சாட்சி பாருங்களேன். சகோதரி ஜெபசீலி, கோயம்புத்தூர். இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. நிறைய தாய்மார்கள், பெற்றோர் கவனிக்கணும். என் மகனின் வயது 2.5 வயசில் அவங்க வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கிறான். அவன் குழந்தையாக இருக்கும்போது அவன் சாப்பிடுவதற்காக மொபைலில் கார்ட்டூன் படத்தை போட்டு காண்பித்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தேன். நாளடைவில் கார்ட்டூன் படம் பார்ப்பதற்கு அடிமையாகிவிட்டான் 2.5 வயசில்.
இரவு 11 மணி வரைக்கும் கூட தூங்காமல் கார்ட்டூன் படம் பார்ப்பான். கார்ட்டூன் பார்க்கும்போது தான் சாப்பிடுவான். மொபைலை கொடுக்காவிட்டால் அழுது கொண்டே இருப்பான், சாப்பிட மாட்டான். நான் என் மகனுக்கு தவறான வழிகாட்டியாக இருந்துவிட்டேனே என்று மிகவும் வருத்தப்பட்டேன். பேரண்ட்ஸ் கவனிங்க, பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறேன்னு இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாக்காதங்க. நான் சில ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் சின்ன குட்டி பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளை தொந்தரவு கொடுக்கான்னு செல்ஃபோனை கொடுத்துருவாங்க. அது கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை பார்க்காம இருக்க முடியாது, யாரையும் கவனிக்காது. அப்பா அம்மா எழுந்து போனால் கூட அது பாட்டில் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி அடிமைத்தனத்துக்குள்ளே பேரண்ட்ஸ் தான் காரணம். சின்ன வயசில் நீங்கள் எதை பிள்ளைகளுடைய மனசில் விதைக்கிறீங்களோ அது ஆழமாக பதிஞ்சிடும். பாருங்கள், அவங்க தப்பு பண்ணதை உணர்ந்துட்டாங்க. பட் கார்ட்டூன் பார்த்தா தான் பிள்ளை சாப்பிடுது, கார்ட்டூன் பார்த்தா தான் தூங்குது, கார்ட்டூன் பார்த்தா தான் அமைதியாக இருக்குது. இந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்க, அது சாத்தான் அந்த பழக்கத்தில் அடிமையாக்கி சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளை அவன் அடிமையாக்கி விடுவான். இந்த தாயார் பாருங்கள், அதை உணர்ந்து அவங்க நான் தப்பு பண்ணிட்டேனே என்று சொல்லி உணர்றாங்க. கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய ஜெப நிகழ்ச்சியை பார்த்தேன். அதில் மொபைலுக்கு அடிமையானவர்களுக்கு, கார்ட்டூன் படம் பார்ப்பதற்கு அடிமையாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபம் செய்தீர்கள். ஜெப நேரத்தில் என்னுடைய மகன் மீது கை வைத்து நான் ஜெபம் செய்தேன். நீங்கள் ஜெபிக்கும் போதும் என் மகன் அந்த ஜெபத்தை கவனித்து கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன புரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. 2.5 வயசு தான். ஆனால் ஜெபம் முடிந்ததுமே என் மகன் என்னிடம் கேட்டான், மொபைலில் சாத்தான் இருக்குமோ என்று அவன் கேட்டான். நானும் ஆமாம் என்று சொன்னேன். இல்லை, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சரியாக சொல்லி கொடுத்தா புரிந்து கொள்ளுவாங்க. அவனுக்கு பிரசங்கத்தை கேட்டு தெரிஞ்சுட்டா மொபைலில் சாத்தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி. அந்த நிமிடத்தில் இருந்து அவன் மொபைல் பார்ப்பதே இல்லை. கார்ட்டூன் பார்க்காமலேயே சமர்த்தாய் சாப்பிடுகிறான், சீக்கிரமாய் தூங்கி விடுகிறான். கார்ட்டூன் பார்ப்பதே இல்லை. என் ஜெபத்தை கேட்டு என் மகனுக்கு விடுதலை கொடுத்ததற்காக இயேசுவுக்கு நன்றி. பெற்றோர் சின்ன பிள்ளை தானே, கார்ட்டூன் பார்த்துட்டு போட்டோம், அடிமையாக்கிவிடும். நாளைக்கு பிள்ளையுடைய படிப்பு பாதிக்கப்படும், கண் பாதிக்கப்படும், தூக்கம் பாதிக்கப்படும், எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். இந்த தாய் ஜெபித்த மாதிரி உடைய குழந்தை மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குழந்தை எதுக்கும் அடிமைப்படக்கூடாது, இந்த செல்ஃபோன் அடிமைத்தனத்தை என் குழந்தைக்கு விடுதலை தாரும். நிறைய பேர் ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். இது ஒரு தப்பு, அடிமை ஆகிட்டுன்ற வருத்தப்படுறதை விட காலையில் எழுமுன்னா செல்ஃபோன் தான், செல்ஃபோன் பார்க்காம சாப்பிட மாட்டேங்குது, செல்ஃபோன் சாப்பிடாமல் தூங்க மாட்டேங்குது, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் இருக்குன்னு அது ஜாலியாக சந்தோஷமாக அது ரொம்ப பெரிய சாதனை மாதிரி சொல்கிற பெற்றோர், அது வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது நாளைக்கு உங்கள் பிள்ளைகிட்ட உங்கள்கிட்ட பேசாது, செல்ஃபோனில் தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் கூப்பிட்டா கூட கேள்வி கேட்க வாய் மூட நான் கார்ட்டூன் பார்க்குறேன்னு சொல்லும். ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும், படிப்பு எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். சீரியஸாக பிள்ளைகளுடைய தலையில் கை வைத்து இந்த அடிமைத்தனத்தின் விடுதலையாக்க ஜெபிங்க, கவனமாக இருங்க. இன்றைக்கி உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்றையிலேருந்து பிள்ளைகளுடைய மைண்டில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கிடுவார். நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க தானே, நிறைய பேருக்கு வெளியே சொல்லக்கூட பயம், என் பிள்ளை இப்படி இருக்குன்னு சொல்ல. இன்றைக்கி தலையில் கை வச்சு ஜெபிங்க, உங்களுடைய பிள்ளைங்களுக்குள்ளே அந்த அடிமைத்தனத்தை ஆண்டவர் மாற்றிடுவார். சரியா? சகோதரி சரோஜா, கன்னியாகுமரி. என் கணவருக்கு வயது 67. அவர் கடந்த 53 வருடமாக பீடி புகைக்கும் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். ஒரு நாளைக்கு 2 கட்டு பீடி புகைப்பார். உங்களுடைய ஜெபிக்கலமாக நிகழ்ச்சி தொடங்கப்பட்டதிலிருந்து நானும் தொடர்ந்து பார்த்து வந்தேன். அதில் வாசிக்கப்படும் எல்லா சாட்சிகளையும் கேட்டு என் கணவருக்கும் ஒரு நாள் விடுதலை கிடைக்கும் என்ற விசுவாசத்துடன் தொடர்ந்து ஜெபித்து வந்தேன். திடீரென என் கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. அவருக்காக தொடர்ந்து ஜெபித்து வந்தேன். ஒரு நாள் ஏதோ ஒன்று அவர் இருதயத்திலிருந்து, இந்த ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஒன்று அவருடைய இருதயத்திலிருந்து பிடுங்கப்பட்டு வெளியே சென்றதை போல அவர் உணர்ந்திருக்கிறார். அன்றிலிருந்து என் கணவர் நன்றாகிவிட்டார். இப்பொழுது பீடி புகைப்பது இல்லை. என்னுடன் உட்கார்ந்து ஜெப நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிறார். பீடி புகைப்பதை விட்டு 4 மாதங்கள் ஆகிவிட்டது. 53 வருட பாவ பழக்கத்திலிருந்து முழுமையான விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. எத்தனை வருஷம் பழக்கம் இருந்தாலும் இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும்.
அது புகைப்பிடிக்கிற பழக்கமாக இருக்கலாம், மதுபான பழக்கமாக இருக்கலாம், சூதாடுகிற பழக்கமாக இருக்கலாம், கேம் விளையாடுகிற பழக்கமாக இருக்க. எந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும் என்றால், இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை. 53 வருட பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? இன்றைக்கி இயேசு உங்களுக்கு தருவார். நீங்கள் ஜெபிக்கணும். அடுத்தது சகோதரி மேரி மார்த்தா, பெங்களூரு. நான் கர்ப்பமாக இருந்தபோது 7 மாதத்தில் ஸ்கேன் செய்து பார்த்த மருத்துவர், என் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையின் இருதயத்தின் துடிப்பே சரியாக இல்லை. தண்ணீருக்குள் இருக்கும் மீன் போல உங்கள் பிள்ளை கர்ப்பத்தில் உயிரோடு இருந்தாலும் கர்ப்பப்பையை விட்டு வெளியே வந்தவுடன் உயிர் இழந்துவிடும் என்று சொன்னார்கள். அபார்ஷன் பண்ணிவிடுங்கள் என்றும் சொன்னார்கள். அப்படியும் பிறந்தாலும் மூளை வளர்ச்சியில் குறைபாடு இருக்கலாம் அல்லது கை கால்கள் செயல்படாமல் போகலாம் என்ற நம்பிக்கையற்ற வார்த்தையை தான் டாக்டர் சொன்னார்கள். நான் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்த்து தொடர்ந்து ஜெபம் செய்து வந்ததால் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு நான் அபார்ஷனுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. சில சமயம் குழந்தை கர்ப்பத்தில் பாதிப்பு பிறந்தாலும் உங்களுக்கு சங்கடம், அபார்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை நல்லா இருக்காது, இறந்து போயிடும், இல்லை பாதிப்போடு இருக்குன்னு சொல்லி. அப்பொழுது அவங்க அபார்ஷனுக்கு ஒத்துக்கொள்ளலை. இயேசு எனக்கு இருக்கிறார், நான் அவரை நோக்கி ஜெபிக்கிறேன், குழந்தை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம்னு. இயேசு எனக்கு நல்ல பிள்ளையை தருவார் என்று ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தேன். குழந்தையும் பிறந்தது. மருத்துவர்கள் சொன்னது போன்று உயிர் போகவில்லை. ஆனாலும் மருத்துவர்கள் எந்த நம்பிக்கையும் தராமல் கொஞ்ச நாட்கள் கழித்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்துவிடலாம் என்று சொன்னார்கள். இப்பொழுது என் குழந்தைக்கு 8 மாதமாகிவிட்டது. மூளை வளர்ச்சியும் நன்றாக இருக்கிறது. மருத்துவர்கள் சொன்னது போன்ற எந்த குறைபாடும் என் பிள்ளைக்கு இல்லை. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் செய்யவில்லை. என் விசுவாசமான ஜெபத்தை கேட்டு கருவிலேயே கண்டு நல்ல சுகத்தோடு எந்த குறையும் இல்லாமல் என் பிள்ளையை வளர்ந்து வர உதவி செய்த இயேசுவுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துவேன். பாருங்கள், அந்த சகோதரனுடைய விசுவாசம். டாக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்க, ரிப்போர்ட் எப்படி சொல்லுது, இல்லை நான் ஜெபிக்கிறேன், இயேசு அற்புதம் செய்வார். அவங்க சூழ்நிலையை பார்க்காதபடி இயேசுவை விசுவாசித்ததுனால ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான அழகான குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார். பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு செய்வார், விசுவாசத்தோடு ஜெபித்தால். அடுத்தது சகோதரர் ஜேக்கப், கோயம்புத்தூர். என் குடும்பம் கேரளாவில் இருக்கிறது. நான் கோயம்புத்தூரில் தங்கி வேலை செய்து வருகிறேன். எனக்கு சினிமா பாட்டு கேட்பது மிகவும் பிடிக்கும். 1000க்கும் அதிகமான சினிமா பாட்டை என் மொபைலில் வைத்திருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு சினிமா பார்த்து விடுவேன். இப்படி இருந்த எனக்கு ஒரு 8 மாதமாக பிரச்சனை வந்தது. பஸ்ஸில் ஏறினால் கூட பஸ்ஸிலேயே என் உயிர் போய்விடும் என்ற மரண பயம் வந்தது. அதன் பிறகு ஒரு வித்தியாசமான அசுத்த ஆவி என்னை வழி நடத்த ஆரம்பித்தது. இதை கவனிங்களேன், பிசாசு கூட ஒரு மனிதனை வழி நடத்திருப்பாருங்க. நம்ம ஆண்டவர் இயேசு நடத்துகிறார், ஆவியானவர் நடத்துகிறாருன்னா பிசாசு கூட அதான். பிசாசு எல்லாத்தையும் கிரியை செய்வான். ஆண்டவர் என்னென்ன செய்கிறார் அதே மாதிரி டூப்ளிகேட்டை செய்வான். குளிக்க செல்லும்போது தண்ணீரை 3 தடவை தெளி என்று அது என்னிடத்தில் சொல்லும். நானும் அதன்படியே செய்தேன். தூங்கி கொண்டிருக்கும்போது திடீரென்று என்னை எழுப்பி வீட்டில் உள்ள எல்லா பாத்திரத்தையும் உடைகளையும் ஓடிப்போய் தொட்டு வா என்று சொல்லும். நானும் அதன்படி செய்தேன். சாப்பிட உட்காரும்போது கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து எச்சில் துப்பி தெருமுனையில் எரிந்துவிடு என்று சொல்லும். பைபிள் வாசிக்கவும் செய்வேன். ஆனால் எல்லா எழுத்துக்களும் பிள்ளையாக தெரியும். மறுபடியும் வாசிக்கும்போது தான் ஒரு தெளிவு ஏற்படும். விடுமுறைக்கு வீட்டிற்கு செல்லும்போது மனைவியினிடத்தில் பிரச்சனை ஏற்படும். அவள் எனக்கு வைத்த சாப்பாட்டில் விஷம் இருக்கிறது என்று ஒரு சந்தேகம் வரும். என் குழந்தைகளை எல்லாம் சாப்பிட சொல்லுவேன். அதன் பிறகுதான் நான் சாப்பிடுவேன். பார்த்தீங்களா, மனைவி மேலே சந்தேகம், என்னை கொன்னுருவாளோ என்கிற சந்தேகம். அது ஒரு ஆவி. இந்த ஆவியை இந்த ஆவி நம்மகிட்ட வழி நடத்தினா முடிவு அப்படி தான் இருக்கும். சாப்பாட்டில் விஷம் வைத்து கொண்டு விடுவார்களோ என்று வீட்டில் சாப்பிடுவதையே விட்டுவிட்டேன். 4 நாள் கேரளாவில் இருந்தாலும் கூட வீட்டில் சாப்பிடாமல் வெளியே தான் போய் சாப்பிடுவேன். 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 26ஆம் தேதி நான் என்னுடைய அறையில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து
ஜெப வேளையில் கண்ணீரோடு என்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். இயேசுவின் கரம் என்னை தொட்டது. தொட்ட நேரத்திலேயே மயங்கி கீழே விழுந்து விட்டேன். அன்றிலிருந்து நான் தெளிவாகிவிட்டேன். இப்பொழுது அந்த ஆவி என்னிடத்தில் வருவதில்லை, மரண பயமும் இல்லை, நன்றாக இருக்கிறேன். வேதம் வாசித்து ஜெபம் செய்கிறேன். வீட்டில் சந்தோஷமும் சமாதானமும் தங்கியிருக்கிறது. இப்பொழுது என் குடும்பத்தாரை நான் மிகவும் நேசிக்கிறேன். என் மொபைலில் வைத்திருந்த எல்லா சினிமா பாடல்களையும் டெலீட் செய்துவிட்டேன். என்னை தொட்டு என் பிரச்சனைகளை சரி பண்ணின இயேசுவுக்கு நன்றி. அது ஒரு ஆவி, அசுத்த ஆவி. ஆண்டவர் தொட்டுடனே இந்த ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை, வாழ்க்கை மாறிவிட்டது. பாருங்க, இன்றைக்கி இந்த மாதிரி ஏதோ ஒரு போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதில்ல, இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை நாள். சரி, இன்னும் 2 சாட்சி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் ஜெபிக்க போகிற எல்லாரும் விசுவாசத்தோடு இருங்க. இன்றைக்கி உங்கள் ஜெபத்தை கேட்டு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இவங்களுக்கெல்லாம் செய்தார்ல, அவங்களுக்கு செய்வார். பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, கணவருக்காக ஜெபிங்க, ரெடியாக இருங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுருக்கிறார்ல இயேசு. உங்களுக்கு செய்வார்ல. குடும்பத்தில் சமாதானம், வியாதி மறைந்து இருக்கிறது, குழந்தையுடைய லைஃப்பில் பெரிய சேஞ்சு, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இப்போ 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்க ரெடியாக? முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா உட்கார்ந்து கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் கண் முன்னால் நிறுத்துங்க. அவரை மாத்திரம் மனசில் நினச்சி, இயேசுவே எனக்கும் ஒரு விடுதலை வேணும், என்னையும் நீங்கள் தொடுங்க, இந்த பாவ பழக்கெல்லாம் என்னை விட்டு நீங்கிடணும், எனக்குள்ள சமாதானம் வேணும், இனி இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, எனக்கு வேண்டாம், என் குழந்தைகளை தொடும், இந்த செல்ஃபோன் அடிமைத்தனத்திலேருந்து என் குழந்தைகளுக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு இந்த தவறான பழக்கத்தில் இந்த விடுதலை கொடுங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் கொடுங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் நாங்கள் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும், ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் எப்போ ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இந்த வியாதி என்னை விட்டு விலகணும், இயேசுவே என்னை தொடுங்கப்பா. அந்த கட்டியை மறைய பண்ணியிருக்கிறீங்களே, அந்த மகளுக்கு 11 வயசு மகள் ஜெபித்த போது கட்டியை காணாமல் பண்ணிட்டீங்க, எனக்கும் இந்த கட்டியை மறைய பண்ணுங்க, கேன்சர் போயிடணும், என்னுடைய கிட்னி சுகமாயிரணும், என்னுடைய ஆண்டவரே என்னுடைய நுரையீரல் சுகமாயிரணும், என்னை தொடுங்க, என் கண்களை தொடுங்க, எனக்கு ஒரு அற்புத சுகம் கொடுங்க. கேளுங்க கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்களே ஜெபிங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைக்கு விடுதலை உண்டாகட்டும், கணவருக்கு விடுதலை வரட்டும், சுகம் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. இந்த பயத்தின் ஆவி விலகட்டும், தற்கொலை எண்ணம் மாறட்டும், தடைகள் நீங்கி காரியம் வாய்க்கட்டும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குழந்தை செல்வம் கொடுங்க, கடன் பிரச்சனை மாற்றுங்க, பண பிரச்சனை மாற்றுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க. கேளுங்க கேளுங்க, ஜெபிங்க. இன்னும் 2 நிமிஷம் தான். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும். நீங்கள் கேட்டால் உடனே ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார், செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இவளை தொடுகிறீர், விடுதலை தருகிறீர். இந்த நாளிலிருந்து அற்புத மாற்றம், நோய்கள் மறைகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, விடுதலை உண்டாகிறது. ஸ்தோத்திரம். தடைகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.